ஏமா உலகம் அழிய போதான், ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற போகிறாராம், நாம் இருக்கிறதெல்லாம் விற்று ஒரு போட்டு கட்டுவோம், உனக்கு எதுவும் பைத்தியமாயோ? அந்த அம்மா கேட்கும் அடுத்த கேள்வி, ஏன் உலகமே அழிய போது நீ மட்டும் தப்பிப்பியோ? கேட்குமா கேட்காதா? இப்போ இருக்கிற அம்மா கண்டிப்பாக கேட்கும். அந்த அம்மா அந்த கேள்வியை கேட்கவே இல்லை. சரி, நோவா சொன்னது நாளைக்கு ஒரு வாரத்தில் 10 நாளில் நடந்துச்சா? நோவா சொன்னது 100 வருஷம் கழிச்சு நடந்துச்சு. 100 வருஷமும் நோவா சொன்னது அந்த அம்மா நம்பிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். நோவா சொன்ன விஷயம் அந்த அம்மா என்ன சொல்லுது? நம்பிச்சு. வசனம் சொல்லுது, சிலராகிய 8 பேர் மாத்திரம் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அந்த 2 பேர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ அந்த 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 விஷன் மனைவி ஏற்றுக்கொள்ளணுமே. ஏற்றுக்கொள்றது கூட 2வது. ஓகே ரைட்டு, சிலது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதோ இல்லையோ, நாய்க்கு வாக்கப்பட்டுட்டோம், கடி வாங்கித்தான் ஆகணும், என்ன செய்ய அப்படின்ட்டு ஏற்றுக்கிறதுலாம் ஒன்று இருக்கு. இந்த ஆள் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பான், இப்படியே பொழப்பு, சரி வேறு வழி இல்லை, நமக்கும் வேறு வழி இல்லை, சொல்லி தொலை அப்படின்னு சொல்கிற கேஸ்லாம் இருக்குது. அப்படி கூட ஏற்றுக்கிட்டதா வச்சுப்போம். ஆனால் அந்த கணவனுடைய விஷனை 3 வாலிப பசங்கக்குள்ளே கொண்டு போச்சு பாருங்க அந்த அம்மா. பசங்கக்குள்ளே கொண்டு போனது கூட மாத்திரம் இல்லை, மருமக கிட்ட கொண்டு போச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களால் முடியவே முடியாதது, சான்ஸே கிடையாது. பேழையை ஆண்டவர் 3 அடுக்கா கட்ட சொன்னார். ஆனால் இப்போ சொன்னீங்கன்னா பேழையில் 3 அடுக்கு இருக்கோ இல்லையோ, 3 ரூம் இருந்திருக்கும் அட்டாச்சு பாத்ரூமோட. அது அவங்க ரூமு, இது எங்கள் ரூமு. உங்கள் அம்மாவை என் ரூமுக்கு வர வேணான்னு சொல்லு, நான் உங்கள் அம்மா ரூமுக்கு வரமாட்டேன். நோவாவுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருந்திருக்குமே ஒழியா, இன்றைக்கி பல நோவா பேழையே கட்டுறதில்ல. பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள், நோவா பேழையை கட்டுறாப்புல எத்தனை வருஷம்? 100 வருஷம். மனைவி அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அதை தன் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. 3வது பாயிண்ட், அந்த 100 வருஷமாக அந்த அம்மா மருமகளோட இருந்திருக்குது. 100 நாள் இருக்க முடியாது உங்களால். அப்படி இருந்துட்டீங்கன்னா கணவன் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான், வெற்றிகரமாக 100வது நாள். ஆமாவா? உங்கள் சந்தோஷத்துக்கு காரணம் என்னவோ? எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க பாருங்க. இல்லை நிஜம், உண்மைதான். அவனால் முடியல பாவம். 100 வருஷம் கட்டி முடிச்சு பேழையை கட்டி இந்த விஷனை கொண்டு போனான்ல அந்த அம்மா, ஏற்றுக்கொண்டுச்சுல்ல, குடும்பத்தை காப்பாத்துச்சுல்ல, அதனுடைய விளைவு குடும்பமே காப்பாற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு நமக்கு அந்த சுபாவம் இல்லையே.